என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இஞ்சி புளி சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க. நமக்கு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை சாப்பிட்டீங்கன்னா கூட வெயிட்டை குறையுங்க. சூப்பர் டேஸ்டில் இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சூப்பரான இஞ்சி புளி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்களா. இஞ்சி இந்த மாதிரி இவ்வளோ நீள இஞ்சி ஒரு 4 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி. வரமிளகாய், பச்சை மிளகாயும் நம்ம கூட போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் வேண்டான்னால நான் வரமிளகாய் மட்டும் போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், கடுகு, உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூளுங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது அது 1 டீஸ்பூன் ஆகிற மாதிரி எடுத்துருக்கிறேங்க. இவ்வளோதாங்க. வாங்க ஃபஸ்ட் நம்ம இந்த இஞ்சியை தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த புளியும் கரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி புளிக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் நம்ம எப்பவுமே மற்ற குழம்புல ஒரு 2 ஸ்பூன் போட்டோம்னா இதுக்கு 1 ஸ்பூன் சேர்த்து போட்டால் தான் நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. நமக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி போட்டுக்கலாங்க. இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் கழுவுங்க. ஏன்னா இஞ்சியில் இருக்கிற பிசுப்பு தன்மை போயிடும். அதுக்காக நம்ம இது கூடவே வரமிளகாய், கொஞ்சம் இந்த இஞ்சிக்கு தகுந்த நமக்கு உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாங்க. அடுப்பு மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க. நல்லா இஞ்சி நல்லா வதங்கணும். ஒரு இஞ்சி நல்லா ஒரு வாசம் வரும், நல்ல ஸ்மெல்லு. அது வாசம் வர இஞ்சி வாசம் வர வரலும் நல்லா வதக்கலாங்க. இப்போ இஞ்சி நல்லா வதங்கிருச்சுங்க. நல்ல வாசம் கம்மன்னு இஞ்சி வாசம் வதங்குனா வரும் இல்லைங்களா, அது சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு 2 கொத்து போட்டுக்கோங்க தாராளமாக. நல்லா ஒரு வதக்கி விட்டு இந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இன்னும் நான் கொஞ்சம் இஞ்சி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டேங்க. இப்போ இந்த புளித்தண்ணி ஊற்றிருக்குங்களா, இதுக்கு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் மீடியமாக வச்சு நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ நல்லா இஞ்சி புளி நல்லா நமக்கு எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள், அப்புறம் வெந்தய பவுடர் இது 2ஐயும் போட்டுக்கலாங்க. இப்போ நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேங்க. இந்த டீஸ்பூனில் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் கலந்து விட்டு ஒரே ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டுங்க. இஞ்சி புளி சூப்பராக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நல்லா நமக்கு திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. போதுங்க, இறக்கிக்கலாம். வயிறு உப்புசம், அப்புறம் ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்குது, வயிற்று வலிக்குது, அடிக்கடி வயிறு வலிக்குது, இந்த மாதிரி ஒரு ஜீரணம் ஆகலை, அந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் இது சூப்பர் மருந்துங்க. இது இஞ்சி புளி செய்கிறது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இஞ்சியை கட் பண்ணுற டைமு தான். திரும்ப ஒரு முறை சொல்கிறேங்க. இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இஞ்சியில் இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை வேண்டாம். அதை தோலை எடுத்துட்டு திரும்ப இஞ்சியை கட் பண்ணிவிட்டு அதை கழுவி அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க. குழந்தைங்களாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெய்ய காலம் வயிறு வலிக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா சில இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு ஹீட்டும் அதிகம். அதே நேரத்தில் சில பொருளெல்லாம் சாப்பிட்ருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜீரணமாகாமல் இருந்திருக்கலாம். வெயில் ரெண்டும் கலந்தால் ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஏப்பம் வர மாதிரி அப்படி இருக்கும். குழந்தைங்களுக்கு சொல்ல கூட தெரியாது. நம்ம அதனால் இது மாதிரி ஒரு இஞ்சி புளி வச்சு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும்.
அப்படி சொல்லும்போது ஒரு நாளைக்கு ஒரு 2 வாய் அல்லது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு நல்லதுங்க. டக்குன்னு அந்த அந்த வயிற்று பிரச்சனையே சரியாயிரும். இந்த இஞ்சி புளி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் சூப்பராக இருக்குங்க. வீடியோ பார்த்தோன்னே விட்டுறாதீங்க. அந்த புளிப்பு, இனிப்பு, அந்த இஞ்சியோட காரம், கொஞ்சம் புளிப்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன். அப்போ தான் நீங்களும் அதை பார்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் அதிகமாக கூட செஞ்சுக்கலாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.